ஸ்ரீ மகாகுரப்யோ நமः. ஹரிः ஓம். சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். ஜெம் டிவி நண்பர்களுக்கு எனது வணக்கங்கள். இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இன்றைய எம்மதமும் நம் மதமே நிகழ்ச்சிக்கு செல்வோம். இன்னைக்கு நம்ம சிவன் மேல இருக்கிற ஒரு மந்திரத்தை அர்த்தத்தோட பார்த்துட்டு நேற்றைய நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத். இந்த ஸ்லோகத்திற்கு இந்த மந்திரத்துக்குண்டான விளக்கம். ஓம் தத்புருஷாய வித்மஹே, அதாவது பரபிரம்மத்தின் சொரூபங்கள் எண்ணில் அடங்காத இருந்தாலும் அது அனைத்திலும் சத்தியமாக உண்மையாக இருக்கும் ஒரே சொரூபத்தை கொண்டிருப்பவரே அப்படின்னு ஆரம்பிக்கிறோம் இந்த மந்திரத்தை. ஓம் தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி, அதாவது மகாதேவன் என அழைக்கப்படுபவரே அப்படின்னு சொல்றோம். இந்த மந்திரம் சிவன் மேலதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டேன். அதனால சிவன் பரபிரம்மத்தின் சொரூபங்கள் அனைத்தும் எவ்வளவோ இருந்தாலும் அதில் எல்லாத்திலையும் உண்மையான சொரூபம் கொண்டவர் சிவன் அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் சிவனுக்கு மகாதேவன் அப்படின்னு ஒரு நாமம் இருக்கே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, மகாதேவன்கிற நாமத்துக்கு பல அர்த்தங்கள் பல பேர் பல விதமாக சொல்றார். மகாதேவன் அப்படின்னா தேவர்களில் சிறந்தவனாக இருப்பவருக்கு மகாதேவன் அப்படின்னு பெயர் வரலாம். இல்ல தேவர்கள் அனைவருக்கும் தலைவனாக இருப்பவருக்கு மகாதேவன் அப்படின்னு பெயர் வரலாம். இல்ல தேவர்களை படைத்த பரம்பொருளா இருப்பவருக்கு மகாதேவன் அப்படின்னு பெயர் வரலாம். இல்ல அந்த தேவர்களோட அனைத்து தேவர்களோட பலன்களையும் ஒன்னா சேர்த்து இவரை வழிபட்டால் மட்டுமே ஒரு பலன் நம்மளுக்கு கிடைக்கும்னா, இப்போ நம்ம நிறைய தெய்வங்கள் கிட்ட வேண்டிக்கிறோம், எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் அப்படின்னு. ஆனால் இந்த எல்லா தெய்வங்களும் தனித்தனியா தர வேண்டிய பலன்களை ஒரே தெய்வமாக நம்மளுக்கு தந்தார்னா அவரை மகாதேவன் அப்படின்னு சொல்லுவோம். அதனால நம்ம ஆசைப்படுறது எல்லாத்தையுமே தருகிற தேவர்களுக்கெல்லாம் தலைவனா இருக்கிற மகாதேவனான சிவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். தத்புருஷாய வித்மஹே மகாதேவாய தீமஹி தன்னோ ருத்ர பிரச்சோதயாத், அதாவது ரௌத்ரமான ரொம்ப ஆக்ரோஷமான உக்ரமான ஒரு சுரூபத்தோட இருக்காராம் நம்ம சிவபெருமான். அதனால உக்ரமான ஆக்ரோஷமான சுரூபத்தோட நம்ம என்ன ஆசைப்பட்டு கேட்டாலும் அனைத்தையும் வழங்கக்கூடிய அந்த சக்தி உடைய மகாதேவனுக்கு நமஸ்காரம் அப்படின்னு சொல்றோம். இந்த மந்திரத்துக்கு உண்டான விளக்கம் இதுதான். இப்ப நம்ம நேற்றைய தினத்தின் நீதிக்கதையின் தொடர்ச்சியை காணலாம். இந்த குரு அவனோட சிஷ்யன் கிட்ட சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, நம்மளோட இந்த ஊர் எல்லையில ஒரு சிவாலயம் இருக்கு, ஒரு சிவன் கோவில் இருக்கு. அந்த சிவாலயத்துல அந்த சிவன் கோவில்ல ஒரு பிச்சைக்காரன் இருக்கான். அந்த பிச்சைக்காரன் கிட்ட போயிட்டு அவனுக்கு நிறைய உதவி தேவைப்படுகிறது. அவன் இந்த உலகத்துக்கு ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறான், ஆனா அவனால சொல்ல முடியல. ஏனால் ஒரு பிச்சைக்காரன் என்ன சொன்னாலும் யாரும் கேட்க போறதில்ல. அதனால அவன் உலகத்துக்கு சொல்ல வர அந்த கருத்தை நீ அவன் கிட்ட போய் உன் மூலமா அவனை சொல்ல வைக்கணும் அப்படின்னு ஒரு வரத்தை கேட்கிறாராம், ஒரு ரெக்வஸ்ட் பண்றாராம் நம்மளோட குரு. இந்த மாதிரி இவர் ரெக்வஸ்ட் பண்ணும்போது குரு என்ன சொன்னாலும் தட்டக்கூடாது. அதனால அவர் கேட்ட எந்த விஷயமா இருந்தாலும் தரணும்னு சொல்லிட்டு இந்த சிஷ்யனும் அந்த குருகுலத்திலேருந்து கிளம்பி அந்த சிவாலயம் எங்க இருக்குன்னு தேடி போறாராம். இந்த மாதிரி அந்த சிவாலயத்தை அந்த சிவன் கோவிலை தேடி போகும்போது அங்கங்க பக்கத்துல போற வழியிலேயே போற பாதையிலேயே அங்கங்க சில கோவில்கள் வர்றதுதான். அந்தந்த கோவில்கள்ல அதுலயும் பெரும்பாலாக சிவன் கோவில்கள் தான் இருக்காம். அதனால அங்கங்க போயிட்டு இவருக்கு இந்த சிஷ்யனுக்கு அந்த குரு என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த ஊர் எல்லையில இருக்க ஒரு சிவன் கோவில் இருக்கும், அங்கதான் அந்த பிக்ஷைக்காரன் இருக்கான் அப்படின்னு சொன்னார். ஆனால் அந்த ஊர்லயோ ஏகப்பட்ட சிவன் கோவில்கள் இருக்கு, அதுல எந்த இடத்துல அந்த பிக்ஷைக்காரன் இருக்கான் அப்படின்னே தெரியலையாம் அந்த சிஷ்யனுக்கு. அவ்வளவு கோவில்கள் இருக்காம் அந்த இடத்துல. அதனால ஒரு கோவிலா போயிட்டு இங்க அவன் இருக்கானா, இங்க இருக்கானா, அங்க இருக்கானான்னு தேடின்னு இருக்கானாம் சிஷ்யன். கடைசியாக ஒரு கோவிலுக்கு வரான். அந்த கோவிலுக்கு வந்த உடனேயே அங்க உள்ள அந்த சிவாலயத்துல பூஜை செய்யற அந்த அர்ச்சகர், அந்த பூஜாரி வெளியில வராராம். அவர் இவர்கிட்ட சொல்றாராம் இந்த சிஷ்யன் கிட்ட, உங்களால எனக்கு உதவி பண்ண முடியுமா? உள்ள ஒரு பிக்ஷைக்காரன் ரொம்ப அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கான், அதை எங்களால் தாங்கவே முடியல. நீங்க தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு தரணும். நீங்க அந்த புகழ்பெற்ற குருவோட சிஷ்யன் எங்களுக்கு நல்லாவே தெரியும், நீங்க தான் எங்களுக்கு ஒரு வழி காட்டணும் அப்படின்னு கெஞ்சறாராம் இவர். இதை கேட்ட உடனே இந்த சிஷ்யனும் சரி, அப்ப இங்கதான் இருக்கார் நம்ம தேடி வந்த அந்த ஆளு, இவர் தான் இந்த உலகத்துக்கே ஏதோ கருத்து சொல்ல போறார், அது என்ன கருத்துன்னு தெரிஞ்சுக்கலாம் சொல்லிட்டு உள்ள போறாராம் அந்த சிஷ்யன்.
அந்த சிஷ்யன் உள்ள போன உடனே அவன் பார்த்த அந்த விஷயம் அவனை ரொம்ப அதிர்ச்சி அடைய வச்சதாம். அங்க உள்ள அந்த சிஷ்யன் பார்த்த விஷயம் என்ன? இந்த நீதி கதையின் நீதி என்ன? நாளை தினம் பார்க்கலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.